உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டைரக்டர் கௌதம் மேனன் இயக்கத்தில் மம்முட்டி நடித்திருக்கும் மலையாள படமான டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ். இந்த ரிவ்யூக்கு நம்ம கூட அரவிந்த் ராஜும் இணைஞ்சிருக்காரு. ஸோ இந்த மலையாள படம் எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த படம் எல்லா தேட்டர்லையும் சென்னை ஸ்க்ரீன்ஸ்ல சப்டைட்டிலோட தான் ரன் ஆகுது. ஸோ அதனால லாங்குவேஜ் இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே போய் பார்க்கலாம். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அண்ட் இது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படிங்கும்போது மலையாள படங்கள்னாலே அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்னா நம்ம கொஞ்சம் கியூரியாசிட்டி பில்டப் ஆயிரும். எப்படி இதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஜாண்டரில் அவங்க ரொம்ப அதிகமாக ஸ்கோர் பண்ணுற ஒரு ஜாண்டர் இல்லையா அது. ஸோ இதுவும் அந்த ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்தா, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஒரு தும்பு கிட்டியா தும்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிஐ டாமினிக், அந்த சிஐக்கு ஒரு விளக்கம்லாம் சொல்லுவார் இல்லையா, வேற வேற விளக்கம்லாம் சொல்லுவார் படத்துல. சிஐ டாமினிக்கான மம்முட்டி ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பர்ஸ் சேருது. அந்த பர்ஸை கொண்டு சேர்க்கிறவங்க யாருன்னா அந்த மம்முட்டியோட வீட்டோட ஓனர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பர்ஸ் நான் வெளியே கண்டுபிடிச்சேன், ஸோ இந்த பர்ஸோட ஓனர் யாருங்கிறது நீ கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பர்ஸ் யாரோடது, இந்த ஓனர் யாருன்னு தேடி போற மம்முட்டிக்கு அடுத்தடுத்து நிறைய ஷாக்கான சம்பவங்கள்லாம் கிடைக்குது. அந்த பர்ஸ் மூலமா பல மிஸ்ஸிங் கேஸும் மர்டர் கேஸும் அவரு தலையில விழுகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணாரு, இந்த பர்ஸுக்கு பின்னணியில் இருக்கிற கொலை பாதகங்கள், அதுக்கு காரணமானவங்க யார் அப்படிங்கறதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஒன்லைன். படத்துல நடிகர்களோட பங்களிப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்தலாம். முதல்ல ஹீரோவான மம்முட்டி தனியாவே அந்த மம்முட்டி கேரக்டர் மட்டும்தான் அந்த படத்தையே டிரைவ் பண்ணுது. அதை லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணி காண்டி அவரை குறைச்சும் சொல்லல. அவர் தனியாவே ஃபுல் படம் தாங்கி போறாரு. ஆனா ஏன் இந்த படத்துக்கு மம்முட்டிங்கிறத ரெண்டு சீன்ல நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஒண்ணு பரதநாட்டியம் ஆடுவாங்க நந்திதா அந்த கேரக்டர். அப்ப அவர் ஒரு ரொமான்ஸ் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஒரு சிலாகிச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. அதே மாதிரி அதை ரிமைன் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல நந்திதாட்ட பேசும்போது அதை மேற்கோள் காட்டுவாரு. அப்பயும் அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே இதுக்கு ஏன் இந்த சாதாரண கேரக்டருக்கு ஏன் மம்முட்டி அப்படிங்கறத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அவரோட டெம்ப்ளேட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் காமெடி, அப்புறம் அந்த ஒன்லைன் காமெடி, அது எல்லாமே கிளிக் ஆயிருந்துச்சு. அந்த சிஐ டாமினிக் ஒரு விளக்கம் சொல்லுவார் இல்லையா, நான் இப்பவும் சிஐ தான் சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவார். அது ரொம்ப மாசாவும் ஃபீல் ஆச்சு ஸ்கிரீன்ல. மொத்தமாவே தனியால அதை டிராவல் பண்ணி கிளைமேக்ஸ் வரையும் கச்சிதமா கொண்டு போயிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டர்ல சுஷ்மிதா பட் நடிச்சிருக்காங்க, நந்திதா அப்படிங்கிற கேரக்டர்ல. செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு தான் படத்துல டோட்டல் வெயிட்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கேரக்டருக்கு வேற ஒரு டைமென்ஷனும் வருது. அந்த டைமென்ஷனையும் அவங்க ரொம்ப சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே தடுமாற்றங்கள் வரணும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஃபுல் ப்ளோனா அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். அதை ரொம்ப ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் மம்முட்டி இம்ப்ரெஸ் ஆகி அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்க்குற மாதிரி நம்மளுமே பார்த்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு ஒரு நேர்த்தியான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் படத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். கோகுல் சுரேஷ்ன்ற கேரக்டர் மம்முட்டிக்கு ஹெல்ப் பண்ற கேரக்டர்ல வராரு. எப்படின்னா நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு வாட்சன், இவரு விக்கி வராரு. சுரேஷ் கோபியோட பையன் இவரு. டீசென்டான இதான் கொடுத்திருக்காரு. நிறைய இடங்கள் அவங்க அப்பாவோட ரெஃபரன்ஸ திருப்பி யூஸ் பண்ற இடத்துல எல்லாத்துலயுமே கச்சிதமா முக்கியமா கிளைமேக்ஸ்ல அந்த பதட்டம் எல்லாமே தேவையானாலும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. மேபி மலையாள ரசிகர்கள் சுரேஷ் கோபியை ஃபாலோ பண்றவங்க, அவரோட பிலிமோகிராஃபியை ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் இன்னுமே கிளிக் ஆகலாம். ஆமா, முக்கியமா அந்த சுரேஷ் கோபியோட அந்த போலீஸ் படங்களோட ரெஃபரன்ஸ், அதுக்கு இவர் கொடுக்குற ரெண்டு பேரும் அதை பத்தி பேசிக்கிற கவுண்டர் கொடுக்கறது, இன்ஃபேக்ட் ஜோசப் பத்தி எல்லாம் கூட அங்க அது ரொம்ப கிளிக் ஆகலாம். ஓகே. அதே மாதிரி சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல விஜய் வெங்கடேஷ் ஹவுஸ் ஓனரா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அந்த கதையை டிரைவ் பண்றதே அவங்களோட கேரக்டர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் வினீத் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல்லையும் வந்துட்டு போறாரு. எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் ஒரு நேர்த்தியான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஜாண்டர்ல மலையாளம் இண்டஸ்ட்ரி கரை கண்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பழந்துன்னு கொட்ட போட்டு. ஆமா ஆமா. பட் இந்த படம் அந்த மாதிரி ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராலாம் இல்ல. ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு, அதை நோக்கி ஹீரோ போறாரு, டிடெக்டிவா சில விஷயங்கள் பண்றாரு. பட் அது ஓல்ட் ஸ்கூல் டிடெக்டிவ் படங்கள் மாதிரி தானே இது. இன்னொன்னு கொண்டு போகும்போதும் பயங்கரமா எதுவும் கொண்டும் போகல. அதே நேரம் முடியும் போதும் அப்படிதான் முடிஞ்சு. சாதாரணமா தான் நம்மள வச்சுன்னாங்க.
அந்த மீட்டரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க, எங்கேஜிங்காவும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. படத்தோட அடுத்த பாசிட்டிவ் நிச்சயமா கௌதம் மேனனோட அந்த ஒரு ஸ்ட்ராங் ஜோன் தான். டெக்னிக்கலி ஒரு ஸ்லீக்கான ஒரு ப்ராடக்ட். சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிற விஷ்ணு தேவோட ஒர்க்காக இருக்கட்டும், அண்ட் கௌதம் மேனனோட யூஸ்வல் எடிட் பார்ட்னரான ஆந்தனியோட ஒர்க்காக இருக்கட்டும், ரெண்டுமே கமெண்டபிளான ஒரு ஒர்க்கு தான். இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டர்னையும் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமா அந்த மம்முட்டியோட ரூம் வீடெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப அழகா இருந்தது. இன்னும் ரிப்பீட் அடிக்கிற மாதிரி ஷார்ட்ஸா இருந்தாலும் அது கரெக்டா கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அது போர் அடிக்கும் இல்ல. இன்னொன்னு அது மம்முட்டி கேரக்டருக்கான ஒரு மர்மம் சுவாரஸ்யத்தையும் கூட்டுற மாதிரி இருந்தது. ஆமா, அவரோட பேக் ஸ்டோரி என்னங்கிற கியூரியாசிட்டியும் இது பண்ணாங்க. அண்ட் ஆர்ட் டைரக்ஷனும் மென்ஷன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது மம்முட்டியோட அந்த அபார்ட்மெண்ட்டை காட்டின விதம், அவரோட அந்த பழைய வந்து ஒரு எப்படியான ஆள் அப்படிங்கறத அந்த அபார்ட்மெண்ட்டே சொல்லிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். டெக்னிக்கலி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு நல்ல அவுட்புட்டை வாங்கியிருக்காரு கௌதம் மேனன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் டர்புக சிவாவோட மியூசிக் கமெண்டபிளாவே இருந்துச்சு. அந்த பாடல்களும் கதையில எந்த ஸ்பீட் பிரேக்கராகவும் இல்லாம கதையோட வந்துட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு கிளாசிக்கல் சாங்கை யூஸ் பண்ணியிருந்தாங்க டான்ஸுக்கு. கிளைமேக்ஸ்ல அது திரும்ப ரீகால் பண்ற மாதிரி அந்த ஒரு ஃபைட்டுக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த எடிட் கட்ஸா இருக்கட்டும், அதுக்கு தர்புகா சிவாவோட ஒர்க்காக இருக்கட்டும் கமெண்டபிளாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரு த்ரில்லர் படத்துக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தாலும் அட் த சேம் டைம் மம்முட்டியோட கேரக்டரை வந்து ஒரு அது எழுதப்பட்ட விதத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹியூமரஸா அந்த டோன் நல்லா இருந்தது. அது படம் கிளைமேக்ஸ் வரையுமே அதை கொண்டு வந்தது. இது தனித்தனியா காமிச்சிச்சு. இன்னொரு பிளஸ் என்னன்னா படத்தோட ஒன்லைன், நம்ம துப்பறிவாளன் படம் பார்த்திருப்போம், ஒரு நாய் இறந்து போகும், அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா போய் அது பெரிய பிரச்சனையா முடியும். அதே மாதிரி இதுலதான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பர்ஸ் கிடக்குது, அதை யாரோடதுன்னு கண்டுபிடிக்க ஹீரோ இறங்குறாரு. அது அப்படியே மெதுவா கிளைமேக்ஸ் வரையும் அது அந்த மெதுவா போய் எடுக்கப்பட்ட விடம் நல்லா இருந்துச்சு. முக்கியமா ஒரு இது முடியுது, இதோட இந்த லைன் முடியுதுன்னு நினைக்கும் போது அடுத்த ஒரு லைன், அப்படி அந்த பேட்டர்னே நல்லா இருந்தது. அதை கரெக்டா திரைக்கதைக்கு இந்த லைன் கச்சிதமா புரிஞ்சு இருந்துச்சு. படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கறத பாத்துடலாம். முக்கியமா மம்முட்டி கேரக்டர் என்ன எதனால பிளஸோ அதனாலதான் மைனஸாவும் ஆயிருக்கு. ஏன்னா முழுக்கவே அவரை நம்பியே தான் டிராவல் ஆகுது. படம் லோவார் இடங்கள்ல தாங்கி நிக்கிற மாதிரி சைட் கேரக்டர்ஸ் வந்து சரியா எழுதப்படலை. அது ஒரு பெரிய பிரச்சனை. முக்கியமா அவர் கூடயே வராரு விக்கி இந்த கேரக்டர், கோகுல் சுரேஷ் வராரு. அது ஸ்ட்ராங்கா இன்னும் ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருந்தா படம் செகண்ட் ஹாஃப்ல இறங்கும் போது அது கொஞ்சம் தூக்கி பிடிச்சிருக்கும். இன்னொன்னு கிளைமேக்ஸ்ல தான் முக்கியமான பிரதான வில்லன் கேரக்டர் வந்து ரைஸ் ஆகுது. அது வரையும் அவரை நம்பியே போறனால ஒரு கட்டத்துல கொஞ்சம் அயற்சி தான் ஆகுது. இன்ஃபேக்ட் மம்முட்டி ஏதாவது சவாலா இருந்தாலும் சமாளிச்சுவாரு அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் நமக்கு வந்துறதுனால அந்த கான்ஃபிளிக்ட் பெரிய ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். இடையில ஒரு சில வில்லன்ஸ் எல்லாம் வராங்க, ஆனா அது எப்பயும் போல அவர் ஸ்டைல்ல அதை முடிச்சுட்டு போறதுனால அதான் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து முழுக்கவே கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கு படம். ஓகே, எனக்கு இதுல ஒரு மைனஸா தோன்றது என்னன்னா, குற்றவாளி யார் அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட் கெஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் யாருன்னு நம்ம கெஸ் பண்ணாலும் என்ன ரீசன் அப்படிங்கறத கெஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் அந்த குற்றவாளி அப்படிங்கிற அந்த கேரக்டர் டிஃபைன் பண்றதுக்கு ஒரு அப்ரெஸ்ட் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு ஆள், இல்ல வந்து ஒரு அப்ரெஸ்ட் பீப்புள், இல்ல வந்து எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்து ஒரு மைனாரிட்டியா இருப்பாங்க அந்த நம்ம டோட்டலா பாக்குறப்போ, அவங்கள குற்றவாளி அப்படின்னு நிறுத்துறது எனக்கு கொஞ்சம் உறுத்தலா தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது ஒரு பொதுப்படையான பார்வைக்கு மாறுற மாதிரியான ஒரு ஆபத்தும் இருக்கிறதுனால அதுக்கு நியாயம் செய்யறமான காட்சிகளும் இல்ல, ஒரு ஷாக் வேல்யூவா வைக்கணுமே வச்ச மாதிரி இருந்தது. ஆமா, அது இன்னும் ஒரு பிரச்சனைக்குரிய மாதிரி. ஆமா, அதாவது ட்விஸ்ட் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வச்சிருக்காங்களே தவிர உண்மையாவே அவங்களோட ஸ்ட்ரகிள் என்ன, எதனால இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க, எதனால அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள போறாங்க அப்படிங்கறத இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியில சொல்லிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு குறையா இருக்கு. இன்னொன்னு 2 பேர் காணாம இருக்காங்க. ஆமா, ஆனா அந்த போலீஸ் வந்து ரொம்ப மெத்தனமா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. டொமினிக் வந்து 2 வருஷம் கழிச்சு வந்து கண்டுபிடிக்க வரையும் அதை வெயிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னு தெரியல. அதை வந்து வெறுமனா டைலாக்ஸா அதை வந்து பாஸ் பண்ணிட்டு போறது வந்து பூசி மொழிகிருக்காங்க. அது இடிக்குது. அது போக 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 அது நிறைய கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருது. ஆமா, என்னதான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியான படமா இருந்தாலுமே நிறைய இடங்கள்ல அந்த லாஜிக் கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்னன்னா, நிச்சயமா இது ஒரு எபோவ் ஆவரேஜ் வாட்சா நான் ரேட் பண்ணுவேன். எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லோ பேஸ் த்ரில்லர் தான். அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரான்னு கேட்டா அதுவும் இல்லை. ஒரு மைல்டான ஒரு ஃபீல் குட்டான எண்டிங் தான் வருது. மம்முக்கா ஃபேன்ஸ் இவங்களுக்குலாம் அது கண்டிப்பா கிளிக் ஆகலாம். ஆனா எல்லாத்துக்குமான த்ரில்லரான்னு கேட்டா இல்லதான். ஆமா, இதே மாதிரி வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90
90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.